இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்காக இந்த காலவெளியில தோத்தரிப்போம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக என்று வாழ்த்துதலை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். கொரிந்தியர் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுகிறார், நாம் சகல விசுவாசிகளையும் வாழ்த்தும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்த வேண்டும். இன்றைக்கு பல மாறி வேத பரிசுத்தவான்களை பரிசுத்த பாட்டிகளை பெயர் சொல்லி சாரா, ஆபிரகாம், இன்னும் எஸ்தரை சொல்லி வாழ்த்துகிறோம். இதற்கு மேலாக தேவனுடைய கிருபையை சொல்ல வேண்டும். ஆகவேதான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக என்று அவர் வாழ்த்துகிறார். இதற்கு அதிகமான வாழ்த்துதல் ஒன்றுமே இல்லை, அவசியமும் இல்லை. தேவனுடைய கிருபை இருந்தாவே பெரிய ஆசீர்வாதம். அந்த கிருபைக்காக நாம் அதிகமாய் காத்திருப்போம். இதற்கு குறைவானதும் நம் வாழ்வில் கூடாது. வேற கூட்டவும் வேண்டாம், குறைக்க வேண்டாம். தேவ கிருபை. ஆகவே நம்முடைய வாழ்த்துதலில் பூரண அன்பு நிறைந்திருக்கிறதா இருக்க வேண்டும். பவுல் அவர்கள் மீது அன்பு கூறுவதற்கு நிமித்தம்தான் அவர்களை மென்மையாக கடிந்து கொள்ளுகிறார். அவர்களை சபிக்கக்கூடாது என்பதில் அக்கறையோடு சொல்லுகிறார். நாம் யாரையும் சபிக்க வேண்டாம். தேவனுடைய கிருபை அனைவரோடு இருப்பதாக. ஆமேன். ஆம்.